புதுக்கோட்டை அருகே பிறந்து சில மணி நேரங்களே ஆன பெண் குழந்தையை புதைக்க முயற்சித்த சம்பவம் நடந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நீதியரசன் இணைந்திருக்கிறார். நீதியரசன், என்ன நடந்தது? யார் இந்த ஒரு துணிகரமான சம்பவத்தில் ஈடுபட்டது? பூங்குழலி, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள உதயசூரியபுரம் பகுதியில் பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் சிசுவை புதைத்த போது அழுகுரல் கேட்டதால் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க புதைக்கப்பட்ட அந்த குழந்தைய சிசுவை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் உதயசூரியபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் வினோதா. இவர் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே உள்ள ஒரு தனியார் நர்சிங் கல்லூரியில நர்சிங் படிச்சு வந்திருக்காரு. அவருக்கும் சிலம்பரசன் என்பவருக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு. இந்த காதல்ல அவர் கர்ப்பமாயிருக்காரு. அதன் பிறகு இன்றைக்கு அவருக்கு வினோதாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தைய தன்னுடைய வீட்டின் முன்பாக அவர் புதைக்க முயற்சி பண்ணிருக்காரு. குழந்தையுடைய அழுகுரல் கேட்டோன்னே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஒடியாந்து குழந்தையுடைய அழுகுரல் கேட்டோன்னே அக்கம் பக்கத்துல வந்தவங்க குழந்தையை மீட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு விசாரணை மேற்கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை திருமய அரசு மருத்துவமனைக்கு இப்ப சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. பூங்குழலி, குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு நீதியரசன்? இப்ப விசாரணை நடைபெற்றுக்கிட்டு வருது. விசாரணையின் முடிவுல தெரிய வரும். பூங்குழலி, நன்றி நீதியரசன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.